முதல்ல ஒரு புல்லப்ஸ் எப்படி எடுக்கிறது? முதல்ல இந்த 10, 6 இது வரைக்கும் புல்லப்ஸ் எடுக்கிறவங்க பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. இந்த வீடியோ அவங்களுக்கானது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புல்லப்ஸ் கூட எடுக்க முடியாதுன்ற ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நானும் ஒரு புல்லப்ஸ் கூட எடுக்க முடியாமல் தான் இருந்தேன். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நானும் செய்யலாம், ஆனால் எதுவும் வேலை ஆகலை. நான் ஒரு சில டெக்னிக் செஞ்சேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதாங்க ஒரு புல்லப்ஸ். இதை ஒரு புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, முதல்ல பாரை நல்லா பிடிச்சிட்டு நல்லா தொங்குங்க. ஏன்னா நம்ம ஒன்று 10, 15 புல்லப்ஸ் எடுக்கல, நம்மளால் ஒரு புல்லப்ஸே எடுக்க முடியல அப்படின்னா கை ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நல்லா தொங்குங்க. கை எவ்வளோ ஸ்ட்ராங்காகுதோ அப்போ தான் நம்மளால் புல்லப்ஸ் எடுக்க முடியும். அதனால் நல்லா தொங்குங்க. ஒரு 40 செகண்ட் தொங்குங்க. இதை ஒரு 4 செகண்ட் செய்யுங்க. கை நல்லா ஸ்ட்ராங்காகிற வரையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சேரு கல் எதாவது வச்சு இது மேலே ஏறிட்டு பொறுமையாக விடுங்க. ஒரு 10 செகண்டு. மறுபடியும் ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடுங்க. ஒரு 3 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். 10 செகண்ட் பொறுமையாக விடுங்க. இதேமாரி ஒரு 10 வாட்டி செய்யுங்க. இது பேர் நெகட்டிவ் புல்லப்ஸ். அடுத்து கைக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு, புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபோர் ஆர்ம்ஸ். இந்த ஃபோர் ஆர்ம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் நம்ம புல்லப்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். வெயிட்டெல்லாம் கூட அப்பாற்பட்ட விஷயந்தான். நம்ம முதல்ல கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த ஃபோர் ஆர்ம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவு ஈஸியாக புல்லப்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு இதுமாரி டபுள் பேரலில் போயிடுங்க. இப்படி பிடிச்சிக்கின்னு நல்லா உள்ளே போயிட்டு இந்த வேரியேஷன் செய்யுங்க. ஃபோர் ஆர்ம் நல்லா ஸ்ட்ராங்காகும். இது ஒரு 4 செட்டு செய்யுங்க. 4 செட்டு எப்படி செய்யணும்னா, நல்லா ஃபெயிலியர் வரையும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இன்டென்ஸாக செய்யுங்க. ஒர்க் அவுட்டை பொறுத்த வரையும் யார்கிட்ட பேசிக்கின்னு அதுமாரிலாம் செய்யாதீங்க. தனியாக வாங்க, ஃப்ரீயாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் இன்டென்ஸாக செய்கிறீங்களோ நல்லா கை ஃபோர் ஆர்ம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். எவ்வளோக்கு எவ்வளோ கை நல்லா ஸ்ட்ராங் ஆகுதோ புல்லப்ஸ் ஈஸியாக இருக்கும்.